ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம்தரணி சமையல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு பார்த்திங்கன்னா நான் நைட்லேருந்து தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். நான் மீஷோவில் வந்து ஒரு 5 டயர் பிளாஸ்டிக் வார்ட்ரோபர் கிளாத் இதுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருந்துச்சு. அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து செட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கியிருந்தேன். 1255 வந்துச்சு. இது வந்து ஒரு 5 டயரில் இருக்கும். பாப்பாவோட திங்ஸ் வந்து அடுக்கி வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் வந்து அடுக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்லுக்கு. இதில் என்னென்ன திங்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நைட் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு நைட்டு சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து 7 o'clock கிட்ட வந்து பீட்ரூட் ரைஸ் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்க போட்டுட்டு தான் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். நாளைக்கு அப்பா வராங்கிறதால வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு தந்தூரி மசாலா போட்டு ரெடி பண்ணி நைட்டே வச்சுட்டு இருந்தால் நல்லா ஊறி இருக்கும். நாளைக்கு செய்யறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன மசாலா போடணுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு அதுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு தந்தூரி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ரெசிபியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இதை செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தவன் வந்து எழுந்துட்டா. எழுந்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நான் போய் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் வந்து இதை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாலிட் கொடுக்கும்போது கூட ஒரு 2 வாய் 1 வாய் சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக போக சாப்பிடுவான்னு பார்த்தா போக சாப்பிடவே மாட்டேங்கிறா சுத்தமாக. துப்பிக்கிட்டே இருக்கா. அது ஏன்னு என்னன்னு தெரியல. அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் கிட்ட ஆகுது. இப்படி தான் பண்ணுறா. இப்போ வந்து இவன் மட்டும் தான் இப்படி பண்ணுறான்னா இப்போ எல்லா குழந்தைங்களும் இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு சுத்தமாக. சரி, சிக்கன்லாம் வந்து மேக்னேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்து காய போட்டுட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் வளர்க்க வேண்டியிருந்துச்சு. எல்லாமே வளக்கி வச்சுட்டு படுத்தாச்சு நைட்டு. காலைல எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு நான் டீ போட்டுக்கிட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டேன். மதியானம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி தான் வந்து செய்யலான்னு பார்த்தேன். அப்பா வந்துட்டாங்க. காலைல டிஃபன் கொடுத்துட்டு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நாட்டுக்கோழி வந்து குக்கரில் வந்து நான் ஒரு விசில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் அதை வச்சு விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாமே பிரியாணிக்குள்ளே மசாலா எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா வடி பிரியாணி தான் போட போகிறேன். தனியாக அரிசியை வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்து தம் போட போகிறேன். அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாதம்லாம் போட்டு வடிச்சிட்டேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, மிளகாய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அரைச்சி தான் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அளவு வந்து நான் பிரியாணி செய்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதையும் வந்து நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போடுறேன், என்ன எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபியாக வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சடி எல்லாம் செஞ்சாச்சு. முட்டையும் வந்து சைடில் வேக போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரியும் வந்து இன்றைக்கி ஓவனில் தான் வச்சுருந்தேன். தந்தூரி வந்து ஓவனில் வச்சு எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். அந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ண முடியல என்னால் அதில்.
அதனால் நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் வந்து காலைல ஃபுட்டு கொடுத்தேன். அதே மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன்னு சாப்பிட மாட்டாங்க. அதே தான் வந்து சுத்தமாக சாப்பிடல. லைட்டாக ஒரு வாய் வாங்கிக்கிட்டா அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே நான் சாப்பிடல. நானும் ரொம்ப கம்பல் பண்ணலை அவளை. பண்ணாமல் வந்துட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணிவிட்டு விட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு தம் போட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை தான் கூப்பிட்டு கலரி விட்டு தம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் வந்து ரெடி பண்ணி தம் போட ஆரம்பித்தாங்க. பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு லன்ச்சு வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள பாத்திரம் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.